Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. ஒரு காட்டுவாசிகள் மத்தியிலே ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற மலைவாழ் ஜாதி மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியான ஒரு சுவிசேஷ ஒரு சோல்நாய பையை போட்டு நடந்து 6 கிலோமீட்டர் ஊர்ல இருந்து மலைக்கு போய் மலையிலிருந்து 3 கிலோமீட்டர் மேலே ஏறி மறுபடியும் அந்த பக்கம் 3 கிலோமீட்டர் இறங்கி கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் பயணித்து அந்த மலைவாழ் மக்கள் மத்தியிலே இயேசு உண்மையான கடவுள்னு சொல்ல போனார். நடந்தது 6 கிலோமீட்டர், மலையில் ஏறினது 3 கிலோமீட்டர், மறுபக்கம் ஆதிவாசி இருக்கிற இடத்தை நோக்கி இறங்குவது 3 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் கடந்து போய் அவர்களை பார்த்தால் அங்கே யாருமே இல்லை. காரணம், அவர்கள் 5 மணிக்கே எழுந்து மலைகளுக்குள் போய் காட்டுத்தேனையும் பல வகையான கிழங்குகளையும் பல வகையான மூலிகை பொருள்களையும் அவர்கள் தயாரிப்பதற்கு சேகரிப்பதற்காய் போய் விடுவார்களாம். அங்கே எங்கேயும் போக முடியாத வயசானவளை பார்த்து இவர் பேசிவிட்டு, ஐயா, எங்கள் ஆட்களெல்லாம் பார்க்கணும்னா ராத்திரில தான் பார்க்க முடியும், 6 மணிக்கு மேலதான் பார்க்க முடியும், காலையில 5 மணிக்கு இருட்டோடு போயிருப்பார்கள் என்று சொன்ன உடனே அவர் மறுமுறை அங்கே போய்விட்டார். அவர்களெல்லாம் பார்த்தார், இயேசுவை பற்றி சொன்னார். அதிலே ஒரு வாலிபன் இயேசுவை நம்பினான், ஏற்றுக்கொண்டான். அவனை வைத்து அந்த மலைஜாதி பக்கத்திலே ஒரு 10-30 பேர் கூடுகிற அளவுக்கு இவர் இரவோடு இரவா போய் அவங்களோட ராத்தங்கி காலையில 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்குள்ள ஒரு ஆராதனையை நடத்தி இயேசுவை பற்றி பாடி இயேசுவை பற்றி பிரசங்கித்து 5 மணிக்கு ஆராதனை முடிச்சு திரும்ப ரிட்டர்ன் ஆகி வந்துருவார். அங்கே அந்த வாலிபன் தான் முதலில் ரட்சிக்கப்பட்டதனாலே அவன் இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தான். என்ன பார்த்தான்? இவர் வருஷம் நடந்து வந்தார், கிழிஞ்ச ஜிப்பா போட்டிருந்தார், பழைய சோல்னா பைய போட்டிருந்தார், இயேசுவை பற்றி சொல்வதற்கான கைப்பறதைகளை உள்ள வச்சிருந்தார். 2வது வருஷம் சைக்கிளில் வந்தார், 3வது வருஷம் பைக்கில் வந்தார், 4வது வருஷம் வெள்ளக்காரர்களோடு கார்ல வந்தார். இந்த பையன் பார்க்கிறான், ஓ, இவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால தானே இவ்வளவு வசதியும் வாய்ப்பும் வந்து விட்டது. அப்ப நம்மளும் இங்கிலீஷ் படிச்சிட்டோம்னா என்ன பண்ணிடலாம், இவரை மாதிரியே வசதி வாய்ப்போடு ஆயிரலாம்னு அவனுக்குள்ள ஆசை வந்து அவன் கூட நண்பர்களாயிருந்த மற்ற 2 பேரையும் சேர்த்து 3 பேரும் பேசுறான். இலே, நம்ம இடத்துக்கு வந்த அந்த பிரசங்கி யாரு? நடந்து வந்தாரு, சைக்கிள்ல வந்தாரு, பைக்கில் வந்தாரு, வெள்ளக்காரனோட கார்ல வந்தாரு. நமக்கெல்லாம் துணிமணி கொடுக்காங்க, சாப்பாடு கொடுக்காங்க, தின்பண்டங்கள் கொடுக்காங்க. இத்தனைக்கு காரணம் அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால தானே. அப்ப நம்ம கும்பிட்டியா இருக்கோம்டா, நம்மளும் என்ன செஞ்சிடணும், இங்கிலீஷ் படிச்சிடணும் அப்படின்னு 3 பேரும் பேசினாங்க. அப்ப இங்கிலீஷ் படிக்கணும்னா ஊருக்குள்ள போகணும், 3 கிலோமீட்டர் ஏறி 3 கிலோமீட்டர் இறங்கி 6 கிலோமீட்டர் நடந்து அந்த ஊருக்குள்ள போனா தானே இங்கிலீஷ் படிக்க முடியும். அங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிற டுட்டோரியல் இருக்கும்ல, வாத்தியார் இருப்பார்ல அப்படின்னு வந்துட்டாங்க. அந்த 3 பேரும் மலைஜாதி பையர்கள் வந்த உடனே ஆளை பார்த்தாலும் தெரிஞ்சது ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இவன் மலைஜாதிக்காரன், இவன் எதுக்கு இங்கிலீஷ் படிக்க வந்தான் அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி. அப்ப அவர் கேட்டார், தம்பிகளா, நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பதற்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு நினைச்ச மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்கள் ஏழை மக்களாக இருக்கிறதுனால பீஸ் நினைச்ச மாட்டேன், அதிகமா வாங்க மாட்டேன். ஆனா ஏன் இங்கிலீஷ் படிக்க வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன்னாரு.
இவன் சொன்னா, நாங்களும் வெளிநாடு போகணும், நாங்களும் வெள்ளைக்காரர்களை பார்க்கணும், நாங்கள் வெள்ளைக்காரோட என்ன செய்யணும், இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னார். அப்படியா, நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை, நீங்க மறந்துடுவீங்க, மல ஜாதி மக்களா இருக்கிறதுனால, படிப்பறிவு கம்மியா இருப்பதுனால நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் நீங்க மறந்துடுவீங்க. அதனால 3 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், அதை கரெக்டா படிச்சுக்கோங்க அப்படின்னாரு. நீங்க வெளிநாடு போன உடனே எத்தனை பேர் வந்திருக்கீன்னு அவன் கேட்பான். we are 3 அப்படின்னு சொல்லணும். உடனே அவன் we are 3 அப்படின்னு 3 பேர் சொன்னான். அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்பான். பணத்துக்காக, ஃபார் மணி அப்படின்னு சொல்லணும். ரைட், ஃபார் மணி 3 பேர் சொன்னான். அடுத்தபடியாக நீங்க போகலாம், ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இந்த 3 பேரும் பேசுறாங்க. எலை, அவர் சொல்லி கொடுத்த 3ஐயும் நம்ம தனித்தனியா சொல்லணும்னா மறந்துடுவோம், மாத்தி சொல்லிடுவோம், தப்பாயிரும்டா. நீ ஒன்னு சொல்லு, நீ ஒன்னு சொல்லு, நீ ஒன்னு சொல்லு. இவன் சொன்னா we are 3 for money, all right. அங்க இருந்து மலையிலிருந்து போகிற வரைக்கும் இது சொல்லிக்கிட்டே போயிட்டான், சொல்லிட்டே வந்துட்டான். இவன் போக பொழுது அவன் போற காட்டுக்குள்ள ஒரு மரத்துல ஒருத்தன் கொன்னு அவன் சடலத்தை தலைகீழா கட்டி தொங்க விட்டாங்க. அங்க ஒரு ஜீப் வந்து நிக்குது, போலீஸ் வேணும், போலீஸுக்கெல்லாம் நிக்கான். எலே, யாரா இவனை கொன்னதுன்னா ஒருத்தன் சொன்னா we are 3. நாங்க 3 பேரு. எதுக்குடா கொன்னீங்கன்னு கேட்டான். ஃபார் மணி, பணத்துக்காக. அவ வண்டியில ஏறான்டா, ஆல் ரைட், வண்டியில ஏறு அப்படின்னு, ஆல் ரைட். இந்த மாதிரியாக குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு யார் என்ன செய்யக்கூடாது, பண்ணவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் குறுக்கு வழியை தெரிந்தவர்கள், பிடிக்காதவர்கள். ஆண்டவருக்கு எது பிடிக்காது? குறுக்கு வழியில போறவங்க பிடிக்காது. நாம் குறுக்கு வழியில் போகக்கூடாது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேர்மையாய் நடந்து வந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிட்டு தான் சொல்றார். நமக்கு நேர்மையான வழி, நேர்மையான பாதை. ஆமா சொல்லுங்க. நீ எத்தனையோ உலகத்துல வழி இருக்கு, நீங்கள் நானும் இடுக்கமான வழியா இருந்தாலும் இது நேர்மையான வழி, இது நல்ல வழி, இது பூர்வீக வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்ன வழி. இந்த வழிக்கு வந்த நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கை தட்டலாமே. பார்த்துக்கோங்க, 3/4 குறைஞ்சு போச்சு.